தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். இந்த காணொலியில் நம்ம வரலாற்று தகவலோ தமிழ் சார்ந்த தகவல்களோ பார்க்க போகிறதில்ல. மாறாக ஒரு சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது, அவாய்ட் பண்ணிட்டு போகணுன்னு பார்க்குறேன். திருந்த மாட்டுறாங்கங்க. இந்த வீடியோவில் வர கமெண்ட்ஸை நான் சொல்கிறேன், வேறு எதையும் சொல்லலை. அதுவும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் கமெண்ட்டு போட்டிருக்கான். எந்த வீடியோவுக்கு? ஆதி காலத்தில் நம்ம போட்ட கரிகால சோழா வாஸ் அஃப்ரைட் ஆஃப் அசோகா வாஸ் அஃப்ரைட் ஆஃப் கரிகால சோழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ஷார்ட்ஸ். ரொம்ப ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் ஸ்கூல் 12th படிக்கும்போது போட்ட வீடியோங்க. அதுக்கு இப்போ ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான். சேர சோழ பல்லவர்கள், நான் போட்டது கரிகால சோழன், ஓகேவா? சேர சோழ பல்லவர்கள் எல்லாம் கிபியில் வாழ்ந்தாங்க, அசோகர் கிமுவில் வாழ்ந்தார். அப்போ அவங்களுக்கு இடையில பீஸ் ட்ரீட்டி இருந்துச்சு, அதனால் லூசுத்தனமாக உளராத இப்படின்னு அவன் கமெண்ட் போட்டிருக்கான். லூசு பையிலே, சாரி, வரலாறே தெரியாமல் எதுக்கு நீங்களாம் பேசுகிறீங்க? ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் கருத்து தெரிவிப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? முதல்ல சோழர்களோட ஆட்சி காலம் என்னான்னு தெரியுமா? கிமு 300 இருந்து கிமு 100 வரைக்கும். இப்போ தான் நான் தான் இந்த ரிசர்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிமு 100க்குள்ளார வரைக்கும் தான் சங்க காலத்தோட மொத்த வரலாறுமே அடங்கியிருக்கு. கிபியில் சங்ககால வரலாறே கிடையாது. மோரோவர் இளம்சேர் சென்னி அப்படிங்கிறவர் மோரியர்களை எதிர்த்த மன்னர், அவருடைய மகன் கரிகால சோழன். அதை வச்சுட்டு தான் நான் அசோகரோட சமகாலத்தவர்னு சொல்லியிருந்தேன். மேலும் அசோகருடைய 13ஆம் கல்வெட்டை படிக்கவே அந்த கமெண்ட் போட்டவன், சாரி, அந்த 13ஆம் கல்வெட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? அவர் முதல்ல அசோகர் தான் கைப்பற்றின ராஜ்யங்களை பற்றி சொல்கிறார். அதாவது இந்த விதமான டெரிட்டரிஸ்லாம், அந்த ஆந்திராஸ் அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு யோனாஸ், அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவர். அடுத்தது தனியாக அன்டியோகஸ்னு ஒரு மன்னரை சொல்கிறாரு. அது மாதிரி வடக்கில் இன்னொரு 3 மன்னர்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே இங்கே கேரள புத்திரர்கள், சோழர்கள், சத்தியபுத்திரர்கள், பாண்டியர்கள், இவர்கள் எல்லாரையுமே என்னுடைய தர்மத்தினால் ஜெயித்து என்ன போட்டிருக்காரு. அட அறிவு ஓட படிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். அவன் 1008 பிரச்சனையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்த்தோன்னே சாரி இந்த மாதிரி கமெண்ட்டை பார்க்கும்போது கோவமாக வருதுங்க. இதெல்லாம் விட மோசமான கமெண்ட் பார்த்துட்டேன். உதாரணத்தை சொல்ல போனோன்னா, இந்த கடையேழு வள்ளல்கள் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அதியமான், மலையமான் திருமுடிக்காரி, வல்வில் ஓரி, இந்த மாதிரி நம்ம மன்னர்களை போட்டு அவர்களுடைய வரலாறை நம்ம சொல்லும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் எங்கோ இருந்து ஒரு சிலர் அந்த மன்னர்களோட வரலாற்றை ஒரு சாதிக்குள்ளே அடக்க பார்க்குறாங்க. நான் சாதி பேரை குறிப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தவறாக நினைக்கொள்ள வேண்டாம். அந்த கமெண்ட்ஸ் அப்படி தாங்க வருது. இப்போது மலையமான்னு எடுத்தோன்னா உடையார் அப்படின்னு போட்டு ஒருத்தன் போட்டுட்டு இருக்கிறாங்க. வல்வில் ஓரி எடுத்தோன்னா அது நம்ம ஒரு பேர் காரால கவுண்டர், இதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன் வல்வில் ஓரிங்கிற ஒரு மன்னரோட வரலாறு தெரியல, ஆனால் அந்த மன்னரோட பேரை போட்டோன்னே சாதியோட பேர் உங்களுக்கு எங்கே இருந்துங்க வருது? ராஜராஜ சோழன் வீடியோ போட்டிருக்கிறேன், எப்போ 3 வருஷம் முன்னாடி. அந்த முதல்ல சொன்ன கரிகால சோழன் வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டது. அதில் ராஜராஜ சோழ தேவன் வாழ்க, உடையார் ராஜராஜர் வாழ்க, ராஜராஜ சோழ கல்லர் வாழ்க, ராஜராஜ சோழ முத்தரையர் வாழ்க, எங்கே போஸ்டர் போட்டால் கூட சதய விழாக்கு கூட அவன் ஒவ்வொரு ஜாதிகாரம் ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்துகிறான். நம்முடைய தமிழுக்காகவும் சுதந்திரம் பொழுது போராடின வ.உ. சிதம்பரனாரை சாதி தலைவராக்கிட்டாங்க. சரி, சாதியே வேணான்னு சொன்ன அம்பேத்கரே சாதிக்காரராக்கிட்டாங்க. சரி, அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விழுமியம். இங்கே ஒவ்வொருத்தரையும் ஒரு வரலாறாக பார்க்காம நீங்கள் ஏன் உங்கள் சாதியாக பார்க்குறீங்க? சாதிங்கிறத அழிக்க முடியாதது தான், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அது இனம் என்பது ஜாதியாக மாறியது. அந்த காலத்தில் பிரிவினை கிடையாது. இப்போ நீங்கள் பிரிவினையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம், விருப்பம் இல்லை.
ஆனால் நான் ஏகப்பட்ட கவலையிலையும் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்த்தோன்னே இருந்த டிப்ரெஷனை ஏற்றின மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணது. வரலாறு தெரியாமல் தயவு செஞ்சு பதிவிடாதீங்க. கொஞ்ச நாளில் ஒரு சில நாள்களுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணும் பொழுது ஒரு தெளிவு இல்லாமல் அறியாமையில் பதிவிடவே கூடாது. அப்படி பதிவிட்டிங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. சரி, அது எதுக்கு இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு தெரியாமல் இந்த மாதிரி பச்சை பொய்யான கருத்துக்களை பதிவிட வேணாம். உண்மையான சான்று இருக்கா எடுத்து பேசிட்டு சொல்லணும். பி ஸ்ட்ரீட் எவன் போட்டான்னு பி ஸ்ட்ரீட் மோரியர் காலத்தில் சோழர்களுக்கும் தமிழர்களுக்கும் மோரியர்களுக்கும் வாய்க்கு வந்தபடி அடிக்கக்கூடாது. 13th edict of அசோகால இது சொல்லியிருக்காங்க. போய் எடுத்து பாருங்கள். பேசுகிறீங்கன்னா வரலாறு தெரிஞ்சுட்டு பேசணும். தெரியாமல் இந்த மாதிரி தவறான கதைகளை உருட்டுவதற்கும் என் வலையொலி பக்கத்தின் கருத்து பெட்டி திறக்கப்படாது இனிமேல். இதனால் அந்த மாதிரி வந்த கமெண்டெல்லாம் கண்டுக்கிடாமல் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துக்கள் வந்தாலும் உடனடியாக நீக்கப்படும். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என் நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இதை தாண்டி இதுக்கெலாம் நான் ஒரு வீடியோ பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதா தான் நான் கருதுகிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்த்த உடனேயே இருந்த டென்ஷனில் ஒரு வீடியோ ரெடி பண்ண வேண்டியதாக போச்சு. நான் ஒரு முறை சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காணொலியில் நான் பேசினது ஒரு வேகத்திலே பேசின விழுமியங்கள். இது தாக்க வேண்டியவர்களை தாக்குவதற்காக பேசப்பட்ட விழுமியங்கள். ஏன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை நான் இங்கே தவறாக பேச கிடையாது. இந்த வீடியோவை பார்க்க போகிற என்னுடைய வருங்கால சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் தாக்கி பேச கிடையாது. தவறான கண்ணோட்டத்தோடு வரலாற்றை தவறாக திரிபு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வரலாற்றையே தவறான கண்ணோட்டத்தில் மாற்றி பிறருக்கு காட்டக்கூடியவர்கள், இல்லாத வரலாற்றை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள், இந்த 3 பேரை தாக்கி பேசப்பட்டது தான் இந்த காணொளி. உங்களுக்கு பிடிக்கலைன்னா தள்ளிட்டு போயிருங்க. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி கமெண்ட் போடுற வேலையெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. தன்னால் எனக்கு டிஸ்கரேஜிங்காக இல்லை, இனிமேல் இருக்க போகிறதில்ல. இந்த கருத்தை நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன், பதிவு செஞ்சேன். இன்னும் பல ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு ஆய்வுகள் ஒரு 80% முடிஞ்சிருச்சு. அது என்ன ஆய்வு அப்படின்னாக்க, மன்னர்களுடைய கால வரிசை முறை, சங்ககால மன்னர்களுடைய கால வரிசை முறை. அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஏகப்பட்ட வரலாற்று புரளிகளுமே கிடச்சிச்சு. நமக்கு சொல்லப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே தவறாக இருக்குது. கரிகால சோழனை பற்றி நமக்கு எவ்வளோ தகவல் சொன்னாங்களோ அதில் 90% பொய் இருக்குது, 10% தான் உண்மை. இது மாதிரி ஏகப்பட்ட விளிம்பங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய வரக்கூடிய காணொலிகளில் நம்ம பேச போகிறோம். இந்த காணொலி யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்டதில்லை. அதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மை தமிழர் வரலாற்றை உலகறியச் செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ரெக்கார்டிங் பண்ணி முடிச்ச அப்புறம் என் கமெண்ட் செக்ஷனை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் 5 மாதத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க எல்லா கமெண்ட்டை விடவும் ஒரு மோசமான கமெண்ட்டை நான் அதை பார்க்குறேன். என்னுடைய தாய் ஏபிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காக அவங்கக்கிட்ட போய் நான் பைத்தான் ஃபிசிக்ஸ்லாம் கற்றுக்கிறதுங்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரிஜினல் வார்த்தையை பார்க்கலாம். மேலும் பழங்கதை பேசியே அழியுங்கடா தமிழ் பிச்சைக்காரர்களா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. நான் கேட்குறேன், இந்த மாதிரி கமெண்டெல்லாம் போடுறது உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தாங்க முதல்ல? அதுக்கு அடுத்த வர லைனை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அதை நான் சொல்ல முடியல. எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அமைதியாக இருப்பாங்க. இதில் அந்த வார்த்தை வந்தது,
தமிழ் பிச்சைக்காரர்கள் அப்படின்னு அந்த வார்த்தைக்காகவே இவங்களை நம்ம வேற மாதிரி பேசலாம், பேசக்கூடாது, சமூக வலைதளம் அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கிறோம். எதுங்க பழங்குது? எது பழங்குது? உங்களுடைய வரலாறே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேற ஒருத்தனோட வரலாறு உங்களுடைய வரலாறுன்னு புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அறிவியல் படியா, அதுவும் ஆங்கில அறிவியல் நூல் படிங்கிறாங்க. உங்கள் ஆங்கில அறிவியல் புக்கை எடுத்து பாருங்க, அதில் இருக்கக்கூடியது எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? 2025 கண்டுபிடிக்கப்பட்டதா, இல்லை 1600 நியூட்டன் தலையில் விழுந்த ஆப்பிளில் கண்டுபிடிக்கப்பட்டதாங்கிறது கொஞ்சமாச்சு அறிவோட யோசிக்கணும். இன்னொரு அந்த மேல இருக்க கமெண்ட்ல அம்மாவுக்கு கணினி தெரியாது என்பது நாணக்கேட குறையவில்லைன்னு சொல்றாங்க. தமிழில் அறிவியல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல அறிவியல் இல்லைன்னு உங்களுக்கு யாரு சொன்னாங்க? அடிப்படை புரிதல் இல்லாம எதுக்குங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வரீங்க, கமெண்ட் திறக்கிறீங்க? தயவு செஞ்சு கமெண்ட் பக்கம் வராதீங்க. இது பேச வேணான்னு தான் பாக்குறேன். இத படிக்க படிக்க சரியா வரலங்க. இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பல. வாழ்க தமிழ், வளர்க தமிழர். உண்மை தமிழர் வரலாற்றை உலகறியச் செய்வோம். நன்றி, வணக்கம்.